Welcome to my channel. In this video we are going to discuss or you are going to learn about how to solve or how to balance a equation. Balancing equation அப்படினு சொல்லுவாங்கல, அது எப்படி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்னா என்ன, ஒரு ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கறதுக்கான ஒரு சிம்பிள் பேசிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு போயிரலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, அலுமினியம் plus ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சேர்ந்துச்சுன்னா அலுமினியம் குளோரைட் plus ஹைட்ரஜன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது ஒரு சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன். இதுல வந்து அலுமினியம் and ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சேர்ந்து ரியாக்ட் ஆகுது. எந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இல்ல, ஒன் சப்ஸ்டன்ஸ் ஆர் மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ் 2 3 4 எவ்வளவு வேணாலும் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ரியாக்ட் ஆகுதோ அத வந்து நம்ம ரியாக்டன்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டும் தான் ரியாக்டன்ஸ். இந்த ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து நமக்கு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருக்கு. சோ எந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு ரியாக்ஷனோட எண்ட்ல ஃபார்ம் ஆகுதோ அத நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த ரெண்டுமே ப்ராடக்ட்ஸ். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே ரியாக்டன்ஸும் இருக்கணும், ப்ராடக்ட்ஸும் இருக்கணும். இந்த ரெண்டோட ஆட்டம் கவுண்ட் ஈக்குவலா இருக்கிறத தான் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத தான் பேலன்சிங் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ நம்ம புக்ல வந்து ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எழுதி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல அலுமினியம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அலுமினியம் குளோரைட், ஹைட்ரஜன் அப்படின்னு எல்லாத்தையுமே வேர்ட்ஸ்ல நம்ம எழுதி இருக்கோம். பட் நம்ம புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா தான் இருக்கும். எப்படி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்? இப்போ இதைவே வந்து நான் சிம்பல்ல நான் எழுதுறேன் பாருங்க. அலுமினியமோட சிம்பல் என்ன? Al plus ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இதோட சிம்பல் HCl gives அலுமினியம் குளோரைட். அலுமினியம் குளோரைடோட சிம்பல் AlCl3 plus ஹைட்ரஜனோட சிம்பல் H2. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கேஸ்ங்கிறதுனால ஒரு ஏரோ மார்க், அப்பர் ஏரோ மார்க் போட்டிருப்போம். அப்பர் ஏரோ மார்க்னா அது கேஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதுதான் ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன். நம்ம வேர்ட்ஸா எழுதி இருக்கிற இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ஈக்குவேஷனா நான் எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிம்பலோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சில நம்பர்ஸ் இருக்கு. என்னென்ன நம்பர் பாருங்க, இந்த சைடு எதுவும் கிடையாது, பட் இங்க 3 ஒரு நம்பர் இருக்கு, இங்க 2 ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிம்பலோட சஃபிக்ஸ்ல தான் இருக்கும். சஃபிக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமில்ல? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ் அப்படிங்கிறது எழுதுறேன்னு வைங்களேன். எக்ஸுக்கு முன்னாடி எழுதுனா ப்ரிஃபிக்ஸ், எக்ஸுக்கு அடுத்தது எழுதுனா சஃபிக்ஸ். சஃபிக்ஸும் அது சின்னதா எழுதி இருக்கும். x2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 2ங்கிறது தான் இந்த சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. முன்னாடி எழுதியிருந்தா ப்ரிஃபிக்ஸ், அதே நம்பர் பின்னாடி எழுதியிருந்தா அதை சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சஃபிக்ஸ் வந்து எப்பவுமே சப்ஸ்கிரிப்டா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்க புக்ல இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் இதே மாதிரி இருக்காது. இது கூட இன்னும் ஒரு சில நம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கும். அது எப்படி ஆட் ஆயிருக்கும் அந்த ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. ஓகே, இந்த ரியாக்ஷன் உங்க புக்ல எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி தான் எழுதி இருக்கும். இந்த மாதிரி எழுதி இருக்கிற காரணம் என்ன? இல்ல எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது என்ன நம்பர்ஸ் வந்திருக்கீங்க பாருங்க. ஒவ்வொரு சிம்பலுக்கும் முன்னாடி 2 6 2 3 இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரிஃபிக்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. நம்ம பார்த்தோமா, ஒரு எலிமெண்ட் ஒரு சிம்பலுக்கு சஃபிக்ஸ்ல ஆட் ஆயிருந்தா அது சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ப்ரிஃபிக்ஸ்ல, இப்ப ப்ரிஃபிக்ஸ்ல 3 அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி 3 2 6 2 இந்த ப்ரிஃபிக்ஸ்ல ஆட் ஆயிருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் வெரி பேசிக். இதெல்லாம் நீங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்ட்ஸ், சாரி, ரியாக்டன்ஸ்னா என்ன, ப்ராடக்ட்ஸ்னா என்ன, ஒரு ஈக்குவேஷன் எழுதும்போது சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்ன. ப்ரிஃபிக்ஸ்ல எழுதி இருக்கிறது கோஎஃபிஷியன்ட், முன்னாடி எழுதி இருந்தா
பின்னாடி எழுதியிருந்தா சஃபிக்ஸ்ல எழுதியிருந்தா அது வந்து சப்ஸ்கிரிப்ட். அடுத்தது எந்தெந்த எலிமெண்ட் எல்லாம் இல்ல எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரியாக்ட் ஆகுதோ அது ரியாக்டன்ஸ். ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, அது பேர்லயே இருக்கு பாருங்க, என் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்றோம். அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட வெரி பேசிக் திங்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 2, 6, 2, 3 இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன்ஸ் இது ஆட் பண்ணாதான் பேலன்ஸ் ஆகுமா இல்லைன்னா ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுலயுமே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அலுமினியம் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. சோ அலுமினியம் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. சோ ரியாக்டன்ட் சைடுல மூணே ஆட்டம்ஸ் தான் இருக்குது. ப்ராடக்ட் சைடுல பாருங்க, அலுமினியம் இருக்கு, குளோரின் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இதே ஆர்டர்ல நம்ம எழுதிக்கலாம், ஹைட்ரஜன், குளோரின். வேற ஏதாச்சும் ஆட்டம்ஸ் இருக்கா இல்ல எலிமெண்ட்ஸ் இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எக்ஸ்ட்ராவாவோ இல்ல ப்ராடக்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல எக்ஸ்ட்ராவாவோ இருக்கா? கண்டிப்பா இருக்காது. எந்த ஒரு ரியாக்ஷன் எடுத்தாலுமே ரியாக்டன்ட் சைடுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அதே தான் ப்ராடக்ட் சைடுலயும் இருக்கணும். அதே மாதிரி தான் இருக்குது. அதோட கவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அலுமினியம் ரியாக்டன்ட் சைடுல எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? ரியாக்டன்ட் சைடுல 1 இருக்கு. குளோரின் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் 1 அப்படின்னு சொல்றேன்? முன்னாடி எதுவுமே இல்ல அப்படின்னா அது 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்டே ஆட் ஆகல அப்படின்னாலும் இப்ப இங்க பாருங்க, இங்க ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ப்ராடக்ட் சைடுல சப்ஸ்கிரிப்ட வச்சு நம்ம நம்பர்ல சொல்லிடலாம் 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இப்ப இங்க அந்த மாதிரி 2 அப்படிங்கிறது இல்ல, சப்ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்லைனாலுமே we have to assume இங்க 1 அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி தான். அது எழுதினாலும் சேம். சோ அதனால தான் நம்ம 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ அலுமினியம் எவ்வளவு இருக்கு? இங்க 1 தான் இருக்கு. குளோரின் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. குளோரினுக்கு மட்டும் ஏன் 3 போடுறாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ட் எந்த ஆட்டம்க்கு எழுதுறோமோ அந்த ஆட்டம்க்கு மட்டும் தான் அது சேரும். இப்போ இந்த இடத்துல 3 இருக்கு அப்படின்னா இங்க 2 ஆட்டம் இருக்கு இந்த காம்பவுண்ட்ல, அலுமினியம் ஆட்டமும் இருக்கு, குளோரின் ஆட்டமும் இருக்கு. பட் சப்ஸ்கிரிப்டா நம்ம எழுதி இருந்தா, சஃபிக்ஸ்ல எழுதி இருக்கிற சப்ஸ்கிரிப்டா இருந்துச்சுன்னா அது எந்த எலிமெண்ட்டுக்கு இருக்கோ அதுக்கு மட்டும் தான் சேரும், அது கூட இருக்க எலிமெண்ட்டுக்கு எல்லாம் சேராது. சோ அலுமினியம் 1 தான் இருக்கு, ஆனா குளோரின் 3 இருக்கு, ஹைட்ரஜன் 2 இருக்கு. இந்த ரெண்டு பக்கம் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கா? சேம் ஆட்டம்ஸ் இருக்கு, பட் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கா? கிடையாது. அலுமினியம் ரெண்டும் 1 தான் இருக்கு. இந்த அலுமினியம் பேலன்ஸ் ஆயிருச்சு. ஆனா ஹைட்ரஜன் பாருங்க, ரியாக்டன்ட் சைடுல 1 தான் இருக்கு, ஆனா ப்ராடக்ட் சைடுல 2 இருக்கு. சோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகல. குளோரினும் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகல. சோ இது பேலன்ஸ் ஆகாம இருக்கு. பேலன்ஸ் பண்றதுக்காக தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்றோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஓகே, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடுல பாருங்க, ப்ராடக்ட் சைடுல பாருங்க, சாரி ரியாக்டன்ட் சைடுல அலுமினியம் 2 இருக்கு. நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ரெட் கலர்ல எழுதுறேன். 2 இருக்கு. இந்த சைடுல அடுத்தது ஹைட்ரஜன் 6 இருக்கு, குளோரின் 6 இருக்கு. கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஆட் பண்ற நம்பர் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே சேரும். இப்போ சப்ஸ்கிரிப்ட்ல இந்த எலிமெண்டோட நம்பர் இந்த 3ங்கிறது குளோரினுக்கு மட்டும் தான் சேரும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் கோஎஃபிஷியன்ட்ல அப்படியே ஆப்போசிட். இதுக்கு பின்னாடி என்னென்ன காம்பவுண்ட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே 6 சேரும். இந்த 6ங்கிறது இந்த ஹைட்ரஜனுக்கும் சேரும், இந்த 6ங்கிறது இந்த குளோரினுக்கும் சேரும். சோ இந்த இன்டு நான் அழிச்சிடுறேன், இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, சோ அலுமினியம் 2 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு, குளோரினும் 6 இருக்கு. இந்த ப்ராடக்ட் சைடுல பாருங்க, அலுமினியம் 2 இருக்கு, குளோரின் பாருங்க, இந்த குளோரினுக்கு இங்க சப்ஸ்கிரிப்டும் இருக்கு, கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கு. ஒரு எலிமெண்ட்டுக்கு சப்ஸ்கிரிப்டும் இருந்து கோஎஃபிஷியன்ட்டும் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டை இன்டு பண்ணணும். சோ இந்த 2ங்கிற கோஎஃபிஷியன்ட் இது எல்லாத்துக்குமே நான் சேரும்னு சொன்னேன். சோ குளோரின் 2 இருக்கு பிளஸ் சப்ஸ்கிரிப்ட் அதுக்கு 3 இருக்கு. 3 2 சார் 6. சோ குளோரின் 6 இருக்கு. அடுத்து ஹைட்ரஜன் அதே மாதிரி தான், இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் இருக்கு அண்ட் சப்ஸ்கிரிப்டும் இருக்கு. 3 2 சார் 6. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் பாருங்க பேலன்ஸ் ஆயிருக்கா?
அலுமினியம் 2 ஹைட்ரஜன் 6 குளோரின் 6 அலுமினியம் 2 ஹைட்ரஜன் 6 குளோரின் 6 பேலன்ஸ் ஆயிருச்சா? சோ இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகாம இருக்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸை ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ண வச்சோம்னா இதுதான் பேலன்சிங் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பேலன்சிங் ஈக்குவேஷன் நான் இன்னும் ஒரு 4-5 ஈக்குவேஷன் எடுத்து நான் எக்ஸாம்பிள் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பட் பேலன்சிங் ஈக்குவேஷன்னா இவ்வளவுதான். ரியாக்டன்ட் சைடுல இருக்கிற ஆட்டம்ஸோட கவுண்ட்டும் ப்ராடக்ட் சைடுல இருக்கிற ஆட்டம்ஸோட கவுண்ட்டும் சேமா இருக்கணும். சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்டை நம்ம எப்பவுமே தொடவே கூடாது. கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன்னா என்ன, கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன, ப்ராடக்ட்னா என்ன, ரியாக்டன்ஸ்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்னா என்ன, சப்ஸ்கிரிப்ட்னா என்ன, இதோட பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ போர்டில் ஒரு 7 ஈக்குவேஷன்ஸ் எழுதி இருக்கேன். இந்த 7 ஈக்குவேஷன்ஸுமே எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் S plus O2 gives SO2. 1 by 1 ஒவ்வொரு எலிமெண்டா பாருங்க. சல்ஃபர் S இங்க 1 இருக்கு ரியாக்டன்ட் சைடுல, ப்ராடக்ட் சைடுலயும் 1 இருக்கு. சோ S ரெண்டு இடத்துலயும் பேலன்ஸ் ஆயிருச்சு. அடுத்து ஆக்சிஜன் இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ ஆக்சிஜனும் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிருக்கு. சோ இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி ரியாக்டன்ட் சைடு அண்ட் ப்ராடக்ட் சைடுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்மே சேமா தான் இருக்கு. ரெண்டுமே ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் ஆல்ரெடி a balanced equation. நம்ம எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஈக்குவேஷன் C plus O2 gives CO. C ரியாக்டன்ட் சைடுல 1 இருக்கு, இங்க C 1 இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஆக்சிஜன் 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. சோ ஆக்சிஜன் இப்ப பேலன்ஸ் ஆகல. இப்ப என்ன பண்ணா பேலன்ஸ் ஆகும்? இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருந்தா பேலன்ஸ் ஆயிரும். சோ முன்னாடி நான் ஒரு கோஎஃபிஷியன்ட் 2ங்கறதை ஆட் பண்றேன். சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் உங்களால ஆட் பண்ண முடியும், இல்ல ஆல்டர் பண்ண முடியும். வேற எந்த ஒரு சேஞ்சும் பண்ணவே கூடாது. சோ இந்த இடத்துல ப்ராடக்ட் சைடுல நான் கோஎஃபிஷியன்ட் 2 ஆட் பண்றேன். இப்ப 2 ஆட் பண்ணும்போது இந்த 2 கார்பனுக்கும் சேரும் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜனுக்கும் சேரும். சோ ஆக்சிஜனுக்கு சேரும்போது 2 ஆக்சிஜன், இங்கேயும் 2 ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் சால்வ் ஆயிருச்சு, பேலன்ஸ் ஆயிருச்சு. கார்பன் பாருங்க, இப்ப இங்க 2 கார்பன், இங்க 1 கார்பன் தான் இருக்கு. அப்போ மறுபடியும் கார்பன் பேலன்ஸ் ஆகாம போயிருச்சு. இப்போ கார்பனை பேலன்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இன்னொரு 2 ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது இப்ப பாருங்க, கடைசியா எந்த ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணாலும் கடைசியா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். கார்பன் 2 இருக்கு, இங்கேயும் கார்பன் 2 இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு, இங்கேயும் ஆக்சிஜன் 2 இருக்கு. சோ கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் உங்களால ஆட் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ட தொடவே கூடாது. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் காம்பவுண்டுக்கும் முன்னாடி தான் ஆட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு XYZ அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வைங்களேன். இதுல Z-க்கு மட்டும் நீங்க 3 ஆட் பண்ணா போதும் அப்படின்னா, இப்படி இந்த இடத்துல மட்டும் ஒரு டாட் வச்சு இந்த இடத்துல மட்டும் 3 ஆட் பண்ணா அது தப்பு. இது டோட்டலா ஒரு காம்பவுண்ட்ங்கிறப்போ 3 எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படித்தான் ஆட் பண்ணணும். சோ எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலுமே அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி ஏதோ கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணணும். கடைசியா செக் பண்ணிக்கோங்க எல்லா எலிமெண்ட்டும் பேலன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க ஆட் பண்ணி ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணும்போது கார்பன் இது மாறிடும். அப்ப மறுபடியும் கார்பன் போய் நம்ம ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்க, Na வந்து ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிருச்சு. குளோரின் வந்து பாருங்க, குளோரின் 2 இருக்கு, இங்க குளோரின் 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணா பேலன்ஸ் ஆகும்? இந்த சைடும் 2 போட்டா பேலன்ஸ் ஆயிரும். இந்த சைடு 2 போடும்போது குளோரின் பேலன்ஸ் ஆயிருச்சு. பட் இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா சோடியம்க்கும் சேரும், இந்த எண்ணெய்க்கும் சேரும். அப்ப இந்த இடத்துல எண்ணெய் பேலன்ஸ் ஆகாம போயிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு 2 ஆட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா சோடியம் இங்க 2 இருக்கு, இங்கேயும் சோடியம் 2 இருக்கு, குளோரின் 2 இருக்கு, இங்கேயும் குளோரின் 2 இருக்கு. இப்ப இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருச்சு. சோ கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆட் பண்ணும்போது இதுக்கும் சேரும், இதுக்கும் சேரும். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, CH4O2 CO2 H2O 1 by 1 பாப்போம். கார்பன் C ரெண்டுமே 1 தான் இருக்கு, ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆயிருச்சு. ஹைட்ரஜன் பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் பண்ணனும்னா இங்கேயும் 4 வந்தா தான் பேலன்ஸ் ஆகும். சோ
நான் இங்க ஒரு 2 ஆட் பண்றேன் 2 ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜன் 4 ஆயிருச்சு ஆக்சிஜன் இங்க 2 இருக்கு இங்க 1 2 3 இருக்கு இங்க சாரி இந்த 2 இங்கேயும் சேரும் ஆக்சுவலா 2 இந்த 2 4 மொத்தமா இங்க 2 இருக்கு இந்த 2 இங்கேயும் சேர்றதுனால 2 4 ஆச்சு இங்க 4 வரணும்னா என்ன பண்ணணும் முன்னாடி ஒரு 2 ஆட் பண்ணா 2 into 2 4 ஆயிரும் சோ இப்போ மறுபடியும் கடைசியா இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க C C 1 தான் இருக்கு இங்கேயும் 1 தான் இருக்கு ஹைட்ரஜன் 4 இங்க ஹைட்ரஜன் 2 into 2 4 பேலன்ஸ் ஆயிருச்சு ஆக்சிஜன் 2 into 2 4 இங்க 2 இங்க ஒரு 2 4 பேலன்ஸ் ஆயிருச்சு சோ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே பேலன்ஸ் ஆயிருச்சு அடுத்து இந்த சைடு வாங்க இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான ஈக்குவேஷன் பட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல இந்த சைடு பார்க்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஈக்குவேஷன் கேர்ஃபுல்லா கவனிங்க அடுத்து C2H5OH O2 gives CO2 plus H2O 1 by 1 போவோம் கார்பன் இங்க 2 இருக்கு இங்க கார்பன் எவ்வளவு இருக்கு only 1 தான் இருக்கு அப்ப இங்க ஒரு 2 ஆட் பண்ணா பேலன்ஸ் ஆயிருமா கார்பன் இங்கேயும் 2 ஆயிருச்சு இங்கேயும் 2 ஆயிருச்சு அடுத்து ஹைட்ரஜன் பாருங்க இங்க 5 plus 1 6 இருக்கு இங்க ஹைட்ரஜன் இங்க மட்டும் தான் 2 தான் இருக்கு அப்ப இங்க 6 2 என்ன பண்ணா இங்க 6 ஆகும் இங்க நான் ஒரு 3 ஆட் பண்ணா 3 into 2 6 ஆயிரும் இங்க 5 plus 1 6 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிருச்சு அடுத்து ஆக்சிஜன் பாருங்க 1 2 3 இங்க 3 இருக்கு இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு 2 into 2 4 3 7 இருக்கு இந்த இடத்துல 7 இருக்கு இந்த இடத்துல 3 தான் இருக்கு அப்ப இங்க 7 ஆக்கணும் அப்படினா இந்த ஆக்சிஜனுக்கு நான் முன்னாடி ஒரு 3 ஆட் பண்ணேன் அப்படினு பாத்தீங்கன்னா 3 into 2 6 6 plus 1 7 ஆயிருமா இப்போ இங்கே ஆக்சிஜன் பாருங்க 7 இருக்கா மறுபடியும் எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க C கார்பன் 2 இருக்கு இங்கே கார்பன் 2 தான் இருக்கு ஹைட்ரஜன் 5 plus 1 6 இருக்கு இங்க 3 into 2 6 இருக்கு அடுத்து ஆக்சிஜன் இங்க 1 இங்க 3 2 6 6 plus 1 7 இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 into 2 4 4 plus 3 இதுக்கும் 3 சேருங்கிறதுனால 7 இங்க 4 plus 3 7 இருக்கு சோ எல்லா எலிமெண்ட்ஸும் பேலன்ஸ் ஆயிருக்கு இந்த ஈக்குவேஷன் டோட்டலா பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அடுத்து P4O10 plus H2O gives H3PO4 இந்த எலிமெண்ட்ல பாருங்க P4 பாஸ்பரஸ் இங்க 4 இருக்கு இங்க பாஸ்பரஸ் 1 தான் இருக்கு அப்போ இங்க ஒரு 4 ஆட் பண்ணா பேலன்ஸ் ஆயிரும் பாஸ்பரஸ் பேலன்ஸ் ஆயிருச்சு அடுத்து ஆக்சிஜன் பாருங்க இங்க 10 plus 1 11 இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 இந்த ஆக்சிஜனுக்கு இங்க 4 இருக்கு இங்க ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கு சோ கோஎஃபிஷியன்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் ரெண்டுமே இருக்கும்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும்னு நான் சொல்லிருக்கேன் 4 into 4 16 இங்க எவ்வளவு இருக்கு 11 தான் இருக்கு இங்க 16 ஆக்கணும் அப்படினா என்ன பண்ணனும் இங்க 10 இருக்கு இங்க 6 நான் ஆட் பண்ணேன்னா இங்க 10 plus 6 16 இங்க 4 into 4 16 அடுத்து ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிருச்சு ஹைட்ரஜன் பாருங்க ஹைட்ரஜன் 6 2s are 12 இருக்கு இங்க 4 3s are 12 இருக்கு சோ எல்லாமே பேலன்ஸ் ஆயிருச்சு இன்னொரு டைம் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க பாஸ்பரஸ் 4 இங்க பாஸ்பரஸ் 4 ஓகே ஆக்சிஜன் 10 plus 6 16 இங்க 4 into 4 16 அடுத்து ஹைட்ரஜன் 6 into 2 12 4 into 3 12 ஓகே எல்லாமே பேலன்ஸ் ஆயிருச்சு நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா ஈக்குவேஷன் விட இங்க எக்ஸ்ட்ராவா இங்க பிராக்கெட் போட்டுருக்கு எதுக்காக பிராக்கெட் போட்டுருக்கு பிராக்கெட் போட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ட் ஆட் ஆயிருக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 2ங்கற சப்ஸ்கிரிப்ட் இந்த ஆக்சிஜனுக்கும் சேரும் இந்த பாஸ்பரஸ்க்கும் சேரும் இந்த பிராக்கெட் குள்ள இருக்க எல்லாத்துக்குமே இந்த 2 சேரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு அப்ப ரெண்டு சப்ஸ்கிரிப்ட் ஆயிருச்சு ரெண்டு சப்ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு மல்டிப்ளை ஆயிரும் இப்போ ஆக்சிஜனோட ஆட்டம் கவுண்ட் எவ்வளவு அப்படினு கேட்டிங்கன்னா 4 into 2 8 இந்த ஆக்சிஜன் 8 இருக்கு பாஸ்பரஸ் 2 இருக்கு ஏனா இந்த சப்ஸ்கிரிப்ட் இதுக்கும் சேரும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது இப்படியே டைரக்ட்டா பேலன்ஸ் பண்றதுனாலும் பண்ணலாம் பட் நீங்க ஒவ்வொண்ணா எடுத்து எழுதுறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் ஒவ்வொண்ணா எடுத்து எழுதுறேன் பாருங்க சோடியம் Na P O Ca Cl மொத்தமா 5 எலிமெண்ட் இருக்கு ரியாக்டன்ட் சைடுல ப்ராடக்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா Ca ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா Ca எழுத வேண்டாம் இதே லைனா இங்க எழுதிக்கலாம் அப்பதான் வந்து மேட்ச் பண்ணி பார்த்து எல்லாம் பேலன்ஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இங்க Na ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கேன் இங்க Na இங்க இருக்கு சோ ஃபர்ஸ்ட் Na நான் எழுதிக்கிறேன் அடுத்து பாஸ்பரஸ் P இங்க இருக்கு அடுத்து ஆக்சிஜன் இங்க இருக்கு அடுத்து Ca இங்க இருக்கு Cl
Cl இங்க இருக்கு. ஏதாச்சும் ரியாக்டன்ட் சைடுல விட்டு போயிருக்கா? CaPO_NaCl. இங்க 5 எலிமெண்ட் தான் இருக்கு. 5மே எழுதியாச்சு. ஓகே. எதுக்கு அண்டர்லைன் பண்ணேன்னா ஜஸ்ட் எல்லாமே எழுதி இருக்கனான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அண்டர்லைன் பண்ணேன். அழிச்சிடலாம். ஓகே. இப்போ பேலன்ஸ் பண்ணலாமா? சாரி, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எலிமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதலாம். ரியாக்டன்ட் சைடுல Na3 இருக்கு, பாஸ்பரஸ் 1 இருக்கு, ஆக்சிஜன் 4 இருக்கு, கால்சியம் 1 இருக்கு, குளோரின் 2 இருக்கு, சோடியம் இங்க 1 இருக்கு, Na, பாஸ்பரஸ் பிராக்கெட் குள்ள இருக்கு, இந்த 2 சப்ஸ்கிரிப்ட் பாஸ்பரஸ்க்கும் சேரும். அடுத்து ஆக்சிஜன் 4 into 2 8, கால்சியம் 3, குளோரின் 1. ஏதாவது பேலன்ஸ் ஆயிருக்கா? 3 1 1 2 4 8 1 3 2 1 எந்த ஒரு எலிமெண்ட்டுமே பேலன்ஸ் ஆகல. இதை பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே வாங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து பேலன்ஸ் பண்ணிருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லா எலிமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒவ்வொரு எலிமெண்டா பேலன்ஸ் பண்ணிட்டே போனோம். இந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து. பட் இந்த ஈக்குவேஷன்லயுமே இங்க இருந்தே போலாம். பட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத நீ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. பாஸ்பரஸ் பாருங்க, பாஸ்பரஸ் ஆக்சிஜன் தான் வந்து பிராக்கெட் குள்ள இருக்கு. இங்க பாஸ்பரஸ் 1 இருக்கு, இங்க பாஸ்பரஸ் 2 இருக்கு. சோ இந்த சைடு 1 ஆட் ஆனுச்சுன்னா பேலன்ஸ் ஆயிரும். சோ இந்த பாஸ்பரஸ் இப்ப 2 ஆட் ஆகணும்னா கோஎஃபிஷியன்ட் முன்னாடி ஒரு 2 நான் ஆட் பண்ணனும். இப்போ 2 ஆட் பண்ணிட்டா பாஸ்பரஸ் 2 ஆயிரும். இங்கேயும் பாஸ்பரஸ் 2 ஆயிருச்சு, பேலன்ஸ் ஆயிருச்சு. பட் இந்த 2 பாஸ்பரஸ் மட்டும் ஆட் ஆகல, இது எல்லாத்துக்குமே ஆட் ஆயிருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்டர் பண்ணிடலாம். இப்போ சோடியம் எவ்வளவு இருக்குது? சோடியம் வந்து பாத்தீங்கன்னா 3 into 2 6 ஆயிருச்சு, பாஸ்பரஸ் 2 ஆயிருச்சு, ஆக்சிஜன் 4 into 2 8 ஆயிருச்சு. ஓகே. இப்போ பாருங்க, இங்க பாஸ்பரஸ் இங்க 2 இருக்கு, இங்கே பாஸ்பரஸ் 2 பேலன்ஸ் ஆயிருச்சா? சோ பேலன்ஸ் ஆனதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். அடுத்து ஆக்சிஜன் 4 2 சார் 8, இங்க 2 ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்க 8 ஆயிருச்சு. சோ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிருச்சு. அடுத்தது இந்த சோடியம் பேலன்ஸ் பண்ணிக்கலாமா? இங்க P4 ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிருச்சு. சோ Na மட்டும் தான் இருக்கு. Na பேலன்ஸ் பண்ணனும்னா இங்க எப்படி இருக்கு? Na இங்க 6 இருக்கு, இங்க Na எவ்வளவு இருக்கு? only 1 தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? இந்த இடத்துல ஒரு 6 ஆட் பண்ணனும். 6 ஆட் பண்ணீங்கன்னா Na 6 ஆயிரும் and also இந்த Cl உம் 6 ஆயிரும். சோ இப்ப பாருங்க, Na இங்கே 6 இங்கே 6. சோ சோடியம் பேலன்ஸ் ஆயிருச்சா? சோடியம் Na பேலன்ஸ் ஆயிருச்சு. அடுத்தது கால்சியம். கால்சியம் இந்த சைடு 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. பேலன்ஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? முன்னாடி இங்க ஒரு 3 ஆட் பண்ணா பேலன்ஸ் ஆயிருமா? சோ 3 ஆட் பண்ணா குளோரினுக்கும் ஆட் ஆயிரும், கால்சியமுக்கு ஆட் ஆயிரும். சோ கால்சியம்க்கு ஆட் ஆகும்போது வெறும் 3, குளோரினுக்கு ஆட் ஆகும்போது 3 into 2 6 ஆ மாறிடும். ஓகே. இப்போ பாருங்க, கால்சியம் 3, இங்கேயும் கால்சியம் 3, கால்சியம் பேலன்ஸ் ஆயிருச்சு. நம்ம மிச்சம் என்ன இருக்கு? குளோரின் மட்டும் தான் இருக்கு. குளோரினும் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிருச்சு. நம்ம 3யும் 6ம் போடும்போது ஆல்ரெடி குளோரினும் பேலன்ஸ் ஆயிருச்சு. சோ எல்லா எலிமெண்ட்டும் பேலன்ஸ் ஆயிருச்சான்னு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான ஈக்குவேஷன். சோ சிம்பிளான ஈக்குவேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு டஃப்பான ஈக்குவேஷன் வரைக்கும் எக்ஸாம்பிளா ஒரு 7 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். That's all. இவ்வளவுதான். வெரி சிம்பிள் பேலன்சிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ரியாக்டன்ட் சைடுல இருக்கிறதுமே ப்ராடக்ட் சைடுல இருக்கிற எலிமெண்ட்ஸோட கவுண்ட் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி ஆல்ரெடி ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். பேலன்ஸ் ஆகல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணி ரியாக்டன்ட் சைடுல இருக்க எலிமெண்ட்ஸையும் ப்ராடக்ட் சைடுல இருக்கிற எலிமெண்ட்ஸையும் ஈக்குவல் ஆக்கிட்டோம்னா அதுதான் பேலன்சிங் ஈக்குவேஷன். That's all. Thank you.